இந்த வீடியோவில் முக்கியமாக 2 நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். முதல் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரபலமான நடிகையாக இருக்கக்கூடிய புஷ்பலதா அப்படிங்கிறவங்க இப்போ காலமாயிருக்காங்க. இவங்க 1960, 70 அப்புறம் 80களில் ஏராளமான படங்களில் கதாநாயகியாகவும் துணை நடிகாவும் நடிச்சிருக்காங்க. சென்னை டி நகர் திருமலைப்பிள்ளை சாலையில் வசித்து வந்த புஷ்பலதாவுக்கு வயது மூப்பு காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குது. இதுக்காக சிகிச்சை பெற்று வந்த அவங்க இப்போ ரீசண்டாக இறந்து போயிருக்காங்க. அதுவும் மாரடைப்பு வந்து இறந்து போயிருக்காங்களாம். இவங்களுக்கு வயசு 86. புஷ்பலதாவோட உடல் சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டில் இறுதி அஞ்சலியாக வைக்கப்பட்டிருக்கு. திரையுலகத்தை சேர்ந்தவங்க அஞ்சலி செலுத்ததுக்கு அப்புறமா அவங்களோட உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்குது. இறந்து போயிருக்கக்கூடிய புஷ்பலதாவோட சொந்த ஊர் மேட்டுப்பாளையம். 1961ஆம் வருஷம் வெளியான கொங்கு நாட்டு தங்கம் அப்படிங்கிற படம் மூலியமாக தான் இவங்க நாயகியாக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் சொல்லி பல முன்னணி நடிகர்கள் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 80s 90sல ரஜினிகாந்த், கமலஹாசன் சொல்லி பல டாப் ஹீரோஸ் படத்தில் அம்மா கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்களோட 1000 ஜென்மங்கள், தர்ம யுத்தம், நான் அடிமை இல்லை, கமலஹாசன் அவரோட கல்யாணராமன், சகலகலா வல்லவன் இது மாதிரி படங்கள்லேயும் முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்களாம். 1960களிலேயே முன்னணி நடிகராக இருந்த ஏவிஎம் ராஜனும் இவங்களும் 1964ஆம் வருஷம் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்களோட மறைவு செய்தியை கேள்விப்பட்டு பல பிரபலங்கள் அவங்களோட இரங்கல் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிப்ரவரி 4ஆம் தேதி உலக புற்றுநோய் தினத்தன்னைக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதுக்கான தகுந்த சிகிச்சைக்கு அப்புறமா மீண்டு வந்தவருடைய கௌதமி இது சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு பதிவு ஒன்று அவங்களோட எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. புற்றுநோயை குணப்படுத்த முடியும், புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்க முடியும், புற்றுநோயை தவிர்க்க முடியும். புற்றுநோய் தொடர்பாக பயம், வலி, மரணம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பழைய கதை. இதெல்லாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் உண்மை இல்லை. சிகிச்சை, குணப்படுத்தல் அப்புறம் ஆதரவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியும் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கவனமாக செயல்படுறது, ஆரோக்கியமாக உணவை சாப்பிட்றது, உடற்பயிற்சி செய்கிறது, முக்கியமாக நல்ல விஷயங்களை நீங்கள் பழக்கப்படுத்திக்கணும். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நச்சுத்தன்மை கொண்ட வீட்டு உபயோகப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் பல விஷயங்களை உலக புற்றுநோய் தினத்தன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாக நடிகை கௌதமி அவங்களோட எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போ நம்ம சாப்பாடுன்னு சாப்பிடக்கூடிய சில குப்பைகளை ஒதுக்கிட்டு பாரம்பரிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பதப்படுத்தப்பட்ட சர்க்கரை வகைகள், உப்பு அப்புறம் எண்ணெய் வகைகளை முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாலே நாமும் நமக்கு அன்புக்குரியவங்களும் முழுமையான, ஆரோக்கியமான, சந்தோஷமான, சக்தியான வாழ்க்கையை வாழ முடியுங்கிற மாதிரியும் நடிகை கௌதமி சில விஷயங்களை ரொம்ப எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.